என்னை காண்பவர்கள் என் தந்தையை காண்பார்கள். நான் ஒளி. நீங்கள் இருளில் இராதபடி ஒளியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்தேன். இதெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகள். இயேசுவினுடைய மனித அவதாரம் நமக்கானது. அதிலே ஏதோ இந்த உலகை சார்ந்த கொடைகள், வரங்கள், வாழ்வு இதை மட்டும் தந்துவிடவில்லை. அதை தாண்டி கடவுளோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ளவும், அது முடிவில்லா வாழ்வாக, முடிவில்லா உறவாக இருக்கவும் வழிவகுக்கிறார். இயேசுவோடு எப்பொழுதும் இருந்தார். ஒளியில் இருப்போம், இருளில் இருக்க மாட்டோம். பாவத்திலோ தவறுகளிலோ சுயநலத்திலோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்படி ஒளியாக இயேசுவோடு இருக்கின்ற பொழுது பிறருக்கும் பலன் தரும். அங்கே தந்தையையும் கண்டுகொள்வோம். இன்று நாம் எப்படி இயேசுவை பார்க்கிறோம்? பல வழிகளிலே பார்க்கலாம். திரு அருட்சாதனங்கள், குறிப்பாக திவ்ய நற்கருணை, இறை வார்த்தை, செபிக்கும் குழுமம், திரு அவை, பிறர் அன்பு, பிற மனிதரிலே கடவுள் பிரசன்னம், இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். எதிலே நாம் இயேசுவை கண்டுகொள்கின்றோமோ அதிலே தந்தையையும் கண்டுகொள்வோம். ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்வது நல்லது. எங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவைகளை நாம் நன்கு அறிந்து, எங்கே நமக்கு மாற்றம் தேவை, எங்கே நாம் இருளை நோக்கி செல்கிறோம், எங்கே ஒளியை உதறி செல்கிறோம், இதையெல்லாம் யோசித்து பார்த்து இயேசுவை பற்றி கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.